ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது. பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டி 83 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 20,235 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் வந்து 253 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 82,387 பாயிண்ட்ஸாக இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 232 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 51,385 பாயிண்ட்ஸாக இருக்குது. மோரல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நேற்று ஒரு எஃப்ஐஎஸ் வந்து 3000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டில் பை பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். மோரல் இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 4.5% ரேலியாக இருந்துச்சு. 1569 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாட்கோ ஃபார்மா இப்போ நான் பார்க்கும்போது 1550 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3.5% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நாட்கோ ஃபார்மா கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் ANDAன்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்களோட லங் கேன்சர் ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா US FDA சப்மிட் பண்ணியிருக்காங்க. டேப்ரிக்டா அப்படிங்கிற நேமில். இந்த டேப்ரிக்டா அப்படிங்கிறது வந்து நோவட்டிஸோட பிராண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேப்டினிப் ஹைட்ரோக்ளோரைட் 150 mg பேஸ்லையும் 200 mg பேஸ் டேப்லெட்லேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேராகிராஃப் சர்டிஃபிகேஷன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனை US FDA சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட லங் கேன்சரோட ஜெனரிக் ட்ரக். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நாட்கோ ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ண லெவல் வந்து 850. அதுலேருந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ரிட்டர்ன் கொஞ்ச நாள்லேயே கொடுத்துருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னும் 1700 வந்துடுச்சுன்னா 100% ரிட்டர்ன் நாட்கோ ஃபார்மாவில். இது வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து HDFC பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் 1644 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. HDFC பேங்க்ல இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். HDFC பேங்க் ஆல்ரெடி 1440 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 1500 வரை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம், டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம் HDFC பேங்க். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $1.2 பில்லியன் ஒர்த்துள்ள லோன்ஸை வந்து செல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான காரணமே அந்த CD ரேஷியோன்னு சொல்லுவாங்க, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஒரு 10,000 கோடி லோனை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ICICI Prudential, AMC, நிப்பான் லைஃப், இந்தியன் அசட் மேனேஜ்மெண்ட், SBI ஃபண்ட்ஸு இவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க விற்கிறது வந்து ஒரு 8.3 to 8.5 அந்த ரேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேட்டில் வந்து விற்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து எண்ட் ஆஃப் மார்ச்சில் 104% இருந்திருக்கு. அதாவது இது சேம் பீரியட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 3 ஃபினான்ஷியல் இயரில் 85% to 88% அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 104% இருக்குது. மினிமம் ஒரு 84 to 85% அந்த லெவலில் இருந்தால் ஓகே. பட் இப்போ 100% மேலே இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன்ஸை விற்க ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த பேங்க் வந்து ஒரு 50 மில்லியன் அளவுக்கு வந்து லோன் போர்ட்ஃபோலியோ விற்றுருக்காங்க ஜூனில். இது வந்து HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ மோரோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விற்றாங்கன்னா, அந்த லோனை விற்றாங்கன்னா இது வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் 13% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. இந்த ஈட் பாரி, அடுத்தது வந்து இந்த டால்மியா பார் சுகர், ஸ்ரீ ரேணுகா சுகர், ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், இப்படி இந்த சுகர் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இனி சுகர் மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸ் மூலமாட்டோ சிரப் மூலமாட்டோ எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறத சுகர் மில்ஸ் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நவம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரலாட்டி இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் இந்த குளோபல் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்லாம் இன்னைக்கு 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்காங்க. 13% ரேலியே இருக்குது. ஸோ மோரலாட்டி இன்னைக்கு இந்த சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இதுதான். கவர்மெண்ட் தரப்புல வந்து அந்த அப்டேட் வச்சு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு என்ன 1 month இருக்குது. ஸோ நம்ம வந்து சுகர் ஸ்டாக்ஸ் பக்கத்துலலாம் உள்ள என்ட்ரி கொடுத்ததே கிடையாதுனால எனக்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு சுகர் ஸ்டாக்ஸ் கூட என்னோட போர்ட்ஃபோலியோவில் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 501 ரூபா 502 ரூபா அந்த ரேஞ்சிலே வட்டம் அடிச்சுட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். திடீர்னு ரேலியாகி வந்துடும். நம்மளே பார்த்துருக்கோம். 430 ரூபா 428 ரூபா அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்த பங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 500 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே அதிலேயே இருக்கும். அடுத்து மறுபடியும் அப்படி ஏறி 600 ரூபா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஐடிசியில். ஸோ ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெலிகர் ப்ரோக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கீ டெக்னிக்கல் பிக்கில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 8% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் ஓகே. பட் ஐடிசி வந்து
நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். எகெயின் வந்து ஒரு 450 வந்துச்சுன்னா ஐடிஸில் இன்னும் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஐடிசியில். ஸோ மோராட்டு ஐடிஸில் வெயிட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு ரெலிகர் ஸ்டாக் ப்ரோக்கிங் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல வந்து அப்டேட். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 கோடி லோனுக்கு வந்து சில பேங்க்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்ட்ரியில் இந்த வருஷத்தில் பிக்கஸ்ட் லோக்கல் கரன்சி லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. $3.8 பில்லியன் 32,000 கோடி வேல்யூ வருது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 இயர் லோன் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.4% இன்ட்ரெஸ்ட் லெவலில் வச்சு. ஸோ அவங்க சொல்கிறது இந்த லோன் மூலமாட்டு மத்திய பிரதேஷில் பீனா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ரிஃபைனரியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திலின் கிராக்கர் பிளான்ட் வந்து 49,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பில்டும் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டீல் வந்து ஒப்புதல் ஆச்சுன்னா இதுதான் இந்த வருஷத்தில் ஒரு பிக் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் லிமிடெட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கிட்டையும் இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் யூனிட்டாக இருக்குது. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி, இது ஒரு ப்ரோக்கரேஜஸ் உங்களுக்குமே தெரியும். ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 205 ரூபாய் டச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பிபிசிஎல் 410 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. 15% அப்சைட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெச்பிசிஎலுக்கு 506 ரூபா சொல்லியிருக்காங்க. 22% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து இவங்களோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு. இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடும் பட்டேல் இன்ஜினியரிங்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா ஹைட்ரோ அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு, அதாவது டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் சரி இந்த ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பட்டேல் இன்ஜினியரிங்கும் ஆர்பிஎன்எல்லும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்தாலும் இன்னைக்கு ஆர்பிஎன்எலோட ஷேர் ப்ரைஸ் 5% ரேலியாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆர்பிஎன்எல் நான் ஒரு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்குள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது. ஸ்டாக் நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ என்ன கொஞ்சம் இறங்கினா தான் ஆர்பிஎன்எல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் அட்லீஸ்ட் ஒரு 500 கீழே வந்தால் தான் ஆர்பிஎன்எல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 615 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 609 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 5% இந்த ஆர்பிஎன்எல் ஷேர் ரேலியாக இருக்குது. இது வந்து ஆர்பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிசிசி கொடுத்த அப்டேட். இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மோராட் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபேவராக இல்லை, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதனால தான் நான் அவாய்ட் பண்ணதுனால தான் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ இந்த என்பிசிசி தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நியூ டெல்லியில் நவ்ரோஜி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்திருக்கு. அதை வந்து 100% வந்து விற்கிறாங்க 13,408 கோடிக்கு. டோட்டலாட்டு ஆக்ஷன் மூலம் மட்டும் தான் விற்றுருக்காங்க. கமர்ஷியல் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து 14,800 கோடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32.87 lakh ஸ்கொயர் ஃபீட் உள்ள அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை விற்றுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி தரப்புல வந்து அப்டேட்டு. என்டிபிசி வந்து ராஜஸ்தானில் ஜெய்ஸ்லமர் அப்படிங்கிற இடத்துல வந்து பைன்சாரா சோலார் ப்ராஜெக்ட் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ 160 மெகாவாட் கெப்பாசிட்டி. அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 320 மெகாவாட்டு. அதில் வந்து இவங்க 160 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்டிபிசியோட டோட்டல் இன்ஸ்டால் கமர்ஷியல் கெப்பாசிட்டி 76,294 மெகாவாட்டாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட் மூலமாட்டு தான் இவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்டிபிசிலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்டிபிசி வந்து ஒரு நியூ சப்சிடரி செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட 48th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. இது வந்து குருதீப் சிங் அவங்களோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட நியூக்ளியர் ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டி இந்த நியூ சப்சிடரி செட்டப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கு வந்து கமென்சிங்கில் இருக்கிறது 2.8 ஜிகாவாட் உள்ள மாஹி பன்சோரா நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் இவங்க கமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் பார்க்க வேண்டியது இந்த ப்ராஜெக்ட் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அணுசக்தி வித்யுத் நிகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் தான் அஸ்வினி, அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா இதோட எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க ஒரு சப்ளிமெண்ட்ரி ஜாயின்ட் வெஞ்சர் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட வச்சு இந்த மஹி பன்சோரா ப்ராஜெக்ட் வந்து அனதர் நியூக்ளியர் பிளான்ட் வந்து சுட்கா அப்படிங்கிற இடத்துல மத்திய பிரதேசில் 1.4 ஜிகாவாட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், குஜராத் இந்த ஸ்டேட்லலாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு கோல் மினிஸ்ட்ரியும் கோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஷரி இப்போ கோல் வாஷரிஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி செட்டப் பண்ணுறது தான். இந்த கோல் வாஷரி அக்ராஸ் த கண்ட்ரி செட்டப் பண்ணுறது மூலமாட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுற கோலை டிபெண்ட் பண்ணுறது குறையும். அதாவது இம்போர்ட் பண்ணுற கோலை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலும் கோல் இந்தியாவும் கொலாபரேஷனில் வராங்க. இந்தியாவில் அக்ராஸ் த கண்ட்ரியில் கோல் வாஷரி செட்டப் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து NHPC கொடுத்த அப்டேட். NHPC பார்த்தீங்கன்னா அவங்களோட 48th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சில முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களோட அந்த ஆனுவல் பாரோயிங் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் லிமிட்டை வந்து 40,000 கோடியில் இருந்ததை இப்போ 50,000 கோடியாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 99.99% வந்து ஓட்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்களோட டென்டேட்டிவ் டெப்ட் வந்து தேவைப்படுறது அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ப்ளஸ் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஃபினான்ஷியல் இயர் 2032 to 33 அந்த காலகட்டத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிக்யூர்மெண்ட் வந்து 80,000 கோடியாக இருக்கும் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேடப் ஷேர் கேபிட்டல் மூலமாட்டோ ஃப்ரீ ரிசர்வ் மூலமாட்டோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மூலமாட்டோ அந்த கம்பெனி வந்து இதை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் NLC இந்தியாவும் RVUNL இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஸோ 2 ஜாயின்ட் வெஞ்சர், இந்த 2 ஜாயின்ட் வெஞ்சருக்குமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் மூலமாட்டு லிக்னைட் பேஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு மைன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணலாம். தெர்மல் பவருக்கு ஸ்டேஷனுக்கு தேவையான ஃபியூலை வந்து ரிக்யூர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவலை வந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் உள்ள ரினோவபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NLC இந்தியாவும் RVUNL கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து அதானி குரூப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஏர்போர்ட் பிசினஸ் வந்து டிமர்ஜ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ல இருக்காங்க. ஃபினான்ஷியல் 27-28 அந்த காலகட்டத்தில் இவங்களோட ஏர்போர்ட் பிசினஸை டிமர்ஜ் பண்ண ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் LT ஃபுட்ஸ் தரப்புல இருந்து வந்து அப்டேட். இவங்க 17.5% ஆஃப் த ஸ்டேக்கை நேச்சர் பயோ ஃபுட் லிமிடெட் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா அக்ரி பிஸ்னஸ் ஃபண்ட்ஸ் 2 லிமிடெட் தான் வாங்குறாங்க 110 கோடிக்கு. மோரராட் இது வந்து LT ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRDA இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 240 ரூபா அந்த ரேஞ்சில் இந்த ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 5% மேலே காலி. ரீசெண்டாக தான் இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 4500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ரைட்ஸ் இஷ்யூ ப்ரிஃபரன்ஷியல் பேஸ் இஷ்யூவில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 5% அவுட்டு. இந்த ஷேரில் மோராக நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால இந்த ஷேர்லாம் இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷனில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து IREDA பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸ் அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீல் சைல் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் லேன் மாடுலார் பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி தான் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் லேன் மாடுலார் பிரிட்ஜஸ்ன்னு சொல்கிறது கிளாஸ் 70 மாடுலார் ஸ்டீல் அண்ட் பெய்லி பிரிட்ஜஸ், என்னோட வந்து கிளாஸ் 70R டபுள் லேன் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அது மூலமாட்டு தான் அந்த டபுள் லேன் ஸ்டீல் பிரிட்ஜஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து 44 பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் சப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்டன் ரீசி பில்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2030 10,000 கோடி ரெவன்யூ டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கார்டன் ரீசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பிரேசில் கூட ஒரு எக்ஸ்போர்ட் டீல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டீலில் இருக்கிறாங்க. அதாவது சப்மரைன்ஸு பார்ட்ஸ் அண்ட் ஃபுல் சப்மரைன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு பிரேசில் கூட வந்து நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. ஸோ பிரேசிலியன் நேவி கூட தான் நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். இந்த டீலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 கோடி to 5,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. பிரேசிலியன் நேவி கூட இவங்க வந்து நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. இது வந்து மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இப்போதைக்கு இந்த மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரீசி பில்டர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த ஷேரோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த செக்டார் ஸ்டாக்குகளை இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட்டு. விப்ரோ வந்து US பேஸ்டு ஹெல்த் கேர் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷனில் வராங்க. யூஎஸில் வந்து இவங்க டாப் 9th பொசிஷனில் இருக்கிறாங்க இந்த ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில். பேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 10ல் டாப் 9th பொசிஷனில் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு அகாடமிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இந்த AI செக்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது,
அடுத்தது ஹெல்த் கேரில் ஏ டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது மூலமாட்டு இந்த அவங்க சொல்லியிருக்கிறது டைம் ரிடக்ஷன், அதாவது ஆவரேஜ் ஹேண்டிலிங் டைம்ஸு அது வந்து 40% ரிடக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்டோட ப்ரொடக்டிவிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் மெம்பர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.